எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் சிக்மா பீப்பிள் சைலன்ட்லி ஜட்ஜ் யூ ஃபார். சிக்மா பீப்பிள்னு சொல்லப்படுற சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க? முதல்ல ஏன் அவங்க பீப்பிள ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? பொதுவா சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். இந்த மாதிரி ஹை வேல்யூ மென்ஸாவும், ஹை வேல்யூ வுமன்ஸாவும் இருக்கிற மனிதர்கள் வந்து எத பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க. யார் என்ன பண்றாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. நம்மள பத்தி மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுற தாட்டே அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரியான ப்ராசஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பீப்பிள். அதுவும் முக்கியமா 3 விஷயத்துல. ஒருத்தருடைய ஸ்கோரா இருக்கலாம், ஒருத்தருடைய காசிப்பா இருக்கலாம், இல்ல ஒருத்தருடைய ஸ்டேட்டஸா இருக்கலாம். இந்த ஸ்கோர்ன்னு சொல்லப்படுற விஷயம் நான் எத மீன் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பணத்த தான் மீன் பண்றேன். மத்தவங்க ஃபைனான்ஷியலா எவ்வளவு தூரம் பணம் வச்சிருக்காங்க, இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க கிட்ட எவ்வளவு வெல்த் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த கால்குலேஷன் சிக்மா கேட்டகரில வர பீப்பிளுக்கு இருக்கவே இருக்காது. காசிப். மத்த பீப்பிள் என்ன பண்றாங்க? அவங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க தெரியுமா? இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி பிரேக் ஆச்சு தெரியுமா? அவங்க ரிலேஷன்ஷிப்ல சரியான ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அவங்களுக்குள்ளன்னு சொல்லப்படுற, இந்த மாரி மத்தவங்கள பத்தின காசிப்ஸ் வந்து அவங்க பேசவே மாட்டாங்க. 3வது விஷயம் ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அடுத்தவங்க வந்து என்ன மாரி ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க? அவங்க நம்மளோட பெரிய ஆளா இருக்காங்க. நம்ம அவங்களோட பெரிய ஆளா இருக்கோமான்னு இல்ல அப்படின்னு சொல்லப்படுற, இந்த கம்பேரிசன்ல நைட் அவங்களுடைய தூக்கத்த என்னைக்குமே இழக்காத மனிதர்கள் தான் இந்த சிக்மா கேட்டகரில வர பீப்பிள். என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது +1 நான் படிச்சுட்டு இருக்கும்போது, என் கூட வந்து ஒரு பெர்சன் ஃப்ரெண்டா இருந்துட்டே இருந்தாங்க. அவங்க வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டே இருப்பான் அந்த பையன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். அவங்க கூட பேச எனக்கு ரொம்ப ஒரு ஈகர். எப்படி இந்த பையன் வந்து எல்லா டைமுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டே இருக்கான். அந்த டாப் அந்த இத வந்து எப்படி மெயின்டெயின் பண்றான் அப்படின்னு சொல்லப்பட்டத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஒரு நாள் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நேச்சுரலாவே எனக்கு தெரிய வந்தது. எப்படி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பீரியட்ல வந்து ஒரு மேம் வந்து ஒரு டீச்சர் மேம் வந்து எங்களுக்கான சப்ஜெக்ட் ஆன்சர் பேப்பர்லாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஆன்சர் பேப்பர் வாங்க ஆரம்பிச்சோம். ஆன்சர் பேப்பர் ஃபுல்லா செக் பண்ணி மார்க் ப்ராப்பரா வந்திருக்கா, அடிஷன்லாம் கரெக்ட்டா போட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயம் செக் பண்ணிட்டு, எல்லாருமே வந்து அடுத்தவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், நீ என்ன மார்க் வாங்கியிருக்க, உனக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இவன் பேப்பர வாங்கி அப்படியே பேக்ல சொருகி க்ளோஸ் பண்ணிட்டான். வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டான். லாஸ்ட் பீரியட்ல மணி அடிச்சுனா வீட்டுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், "என்னடா இது வாங்கி அப்படியே வச்சுட்ட, எவ்வளவு மார்க்டா வாங்கியிருக்கன்னு?" சொன்னா சொல்ல மாட்டான் எதுவுமே. இல்லடா, இந்த மாரி ஏன்டா உடனே வச்சுட்டேன்னு கேட்கிறேன். அதுக்கும் பதில் சொல்ல மாட்றான். நான் கம்பல் பண்ணிட்டே இருக்கும்போது தான் அவன் பதில் சொல்றான். இல்லடா, நான் வந்து என்னுடைய பேப்பர் வந்து இங்க ஆட் பண்ண மாட்டேன். வீட்ல போய் ஆட் பண்ணி செக் பண்ணி மார்க் கம்மியா இருந்தா நாளைக்கு வந்து மேம் கிட்ட வாங்கிப்பேன். நான் இங்க செக் பண்ணும்போது மத்தவன் என் பேப்பர் பார்ப்பான். நான் மத்தவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும்னு தோணும். மத்தவங்க பேப்பர நம்ம பார்க்கக்கூடாதுடா. நம்ம இப்படி பார்த்தோம்னா, நம்மள விட அவங்க அதிகமா மார்க் எடுத்திருந்தாங்கன்னா, நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும்டா அப்படின்ற மாரி சொன்னான். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இதான் ரீசனா நீ வந்து இவ்வளோ பெரிய டாப்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பையன் அவனுடைய மார்க்ஸ வச்சு அவன் எப்படி மேல வரணும்னு மட்டும் தான் யோசிக்கிறானே தவிர்த்து, மத்தவன் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க மாட்டான். தன்னுடைய மார்க்க மத்தவங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து சிக்மாவோட குவாலிட்டி அப்படின்ற மாரி சொல்றேன். அவங்க என்னைக்குமே மத்தவங்களோட லைஃப்ப பத்தியும் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப்ல நடக்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் இந்த மாரி மனிதர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்காக மத்த சுத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்களா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. கேர் பண்ண மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ணுவாங்க. இந்த கேர் பண்றதுன்னு சொல்லப்படுற விஷயம் மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்குது. நோட்டீஸ் பண்றதுன்றது வந்து மத்த பீப்பிளுடைய பிஹேவியரா இருக்கலாம். மத்த பீப்பிளுடைய அந்த திங்கிங் பேட்டர்ன், இன்டென்ஷன் எல்லாமே உங்ககிட்ட எப்படி இருக்கு? அது உங்களுடைய குளோஸ் பீப்பிளா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கலாம், ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம். என்ன மாரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க உங்ககிட்ட பண்றாங்கன்னு சொல்லப்படுற அவங்களுடைய மைக்ரோ பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க சின்ன சின்ன அசைவ கூட நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கேர் பண்ண மாட்டாங்க. பொதுவா காட்டுல வந்து நெறைய விலங்குகள் இருக்கும். சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, மயில், நரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த விலங்குகளுக்கு ஏத்த மாரி இதோட குணாதிசயம் இதுதான். சிங்கம்னா இப்படிதான் இருக்கும். புலினா இப்படிதான் இருக்கும். நரினா இப்படிதான் இருக்கும். யானைனா இந்த மாரி பண்ணும்னு சொல்லப்படுற இத கேட்டகரைஸ் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஆனா மனிதர்களுக்குள்ள அந்த மாரி பண்ண முடியாது. எல்லாருமே ஒரே மாரி இருக்கிறதுனால, இங்க யாரு சிங்கம் குவாலிட்டி வச்சிருக்கா, யார் நரி மாரி யோசிக்கிறான்னு சொல்லப்படுற விஷயத்த கவனமா நோட்டீஸ் பண்ணா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்படுறதுனால, பீப்பிள ஜட்ஜ் பண்ணிட்டு தான் கிட்ட சேர்த்துப்பாங்கன்னு என்னைக்குமே சிக்மா மேல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா பீப்பிள் எங்க பீப்பிள நார்மலா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹவ் தே ட்ரீட் தியர் பேரண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அதர்ஸ். நம்மளுடைய பேரண்ட்டா இருக்கலாம், நம்மளுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம். நம்ம எப்படி நடத்துறோம் அவங்கள என்ன மாரிலாம் பிஹேவ் பண்றோம் தனிமையில இல்ல கூட்டத்துல. கூட்டத்துல ஒரு மனிதர் அவங்களுடைய பேரண்ட்ஸையும், அவங்க பார்ட்னர்ஸையும் வந்து எப்படி பேசுறாங்க, என்ன மாரி பண்றாங்கன்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி 30 செகண்ட்ஸ்ல கூட ஒரு பெர்சன ஜட்ஜ் பண்ண முடியும். ஓ! இவங்க இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. நம்ம நினைப்போம் 6 மாசம் மேல தான் ஒரு பெர்சன்ஸ பழகி, பேசி, புரிஞ்சுகிட்டு தான் வந்து ஒரு பெர்சன வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். அப்படிதான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி யோசிப்போம். ஆனா வந்து கூட நெருக்கமா இருக்கிற மனிதர்களுக்கு என்ன மாரியான ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்கன்றத பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். நார்மலா இருக்கிற மனிதர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காமெடியா எடுத்துட்டு, ஓகே அவங்க ஏதோ சும்மா கிண்டல் பண்றாங்க. அவங்களோட குளோஸான பெர்சன், அவங்களுடைய பேரண்ட் இல்ல அவங்களுடைய பார்ட்னர், அவங்களுடைய லவ்வர், அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், அதுல இருக்கிற பேட்டர்ன பார்ப்பாங்க. பொதுவா நம்ம கிட்ட குளோஸா இருக்கிற பீப்பிள் கிட்ட நம்ம குடுக்குற டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, அவங்கள ஹர்ட் பண்றதுக்காக மட்டும் இல்ல.
அதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இங்க பேட்டர்ன் நான் எதை மென்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நான் தான் கண்ட்ரோலிங்ல இருக்கணும், நான் தான் டாமினன்ட் பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் அதிகமா இருக்கும். சில பேர் இது நல்லதுக்காக பண்ணுவாங்க. சில சில பேர் உண்மையா ஜென்யூனா வந்து நம்ம கூட இருக்கிற மனிதர்கள், நம்மளோட பார்ட்னர், நம்ம பேரண்ட்ஸ் யார் முடியும் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக சில விஷயம் பண்ணுவாங்க. அது ஓகே. ஆனா சில பேர் அவங்களுடைய டாமினன்ஸ காட்டுறதுக்காக மட்டுமே பண்ணுவாங்க. இந்த டிஃபரன்ஸ் சிக்மா கேட்டகரியில வர பீப்பிள் அழகா தெரிஞ்சுக்கிறதுனால, இப்போ ரொம்ப க்ளோஸா இருக்கிற பீப்பிளே வந்து பப்ளிக்ல இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்டா கொஞ்சம் பேட்டர்ன காட்ட நடத்துறாங்கன்னா, இவங்க வந்து தனிமையில இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்னு சொல்லப்படுறேன். இது மூலியமா ஒரு பர்சன ஜட்ஜ் பண்ணி தான் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்ல சேர்த்துப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹவ் பீப்பிள் ரியாக்ட் வென் அதர்ஸ் ஷோ தேர் வல்னரபிலிட்டி. இந்த வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற டெர்ம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இன்செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கும். எல்லாருக்குமே வீக்னஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சேலஞ்சஸ் லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். சக்சஸ் மட்டுமே இருந்துட்டு, ஹாப்பினஸ் மட்டுமே இருந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை யாருமே இங்க வாழ்றது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டிராவல், ஒரு ட்ராஜடி, ஒரு சேலஞ்சஸ் நிச்சயமா இருந்துட்டே இருக்கும். அப்போ வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு மனிதர் அவருடைய வல்னரபிலிட்டி, அவருடைய வீக்னஸ வந்து காட்டுறாரு. இல்ல அவருடைய ப்ராப்ளத்த காட்டுறாரு. இல்ல ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல சுத்தி இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? உண்மையிலே அந்த பெர்சனுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்களா? இல்ல வேற மாரியான சில விஷயங்கள செய்றாங்களா? இந்த வேற மாரியான செய்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "ஓ! நீங்க இந்த கஷ்டத்துல இருக்கீங்களா? எனக்கும் இந்த கஷ்டம்லாம் இருக்குங்க. நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டமா போகுதுங்க லைஃப்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "பரவாயில்லங்க எல்லாம் சரியாயிடும்." கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அவங்கள வந்து தேத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க. "ஐய்யய்யோ! நானே 1008 ப்ராப்ளம் இருக்கு. நீ வந்து என் முன்னாடி அழுது கிழுது வைக்காதப்பா. உன்னுடைய அந்த ப்ராப்ளத்த காமிக்காத." அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. ஆனா சில மனிதர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வீக்னஸையும், அவங்களுடைய வல்னரபிலிட்டியும் தெரிஞ்சுக்கிட்டு அத பயன்படுத்திக்க முடியுமா? நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமா? இல்ல வேற ஏதாவது அவங்க கிட்ட இருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமா? சொல்லப்படுற விஷயத்த யோசிப்பாங்க. பொதுவா ஒரு மனிதர் வந்து காட் இல்லாம நிக்கிறாங்க. காட்னா வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க். எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கும். சொசைட்டிக்குள்ள போறோம், ஒரு பப்ளிக்ல போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அவங்க அவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியா யாருமே நெறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரிஜினாலிட்டியா சில பேர் இருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த தைரியத்தோட உச்சத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். நான் இப்படிதான் வருவேன், போவேன்னு சொல்லிட்டு, அவங்க வேற கேட்டகரி ஹை லெவல் இன்னும் சிக்மா கேட்டகரிலாம் மீறி எங்கேயோ போயிட்டாங்க. அந்த மாரி இருப்பாங்க. ஆனா பொதுவா வந்து இந்த மாஸ்க்கோட கொஞ்சம் கார்டடா இருக்கிறதுக்கான காரணம், நம்மளுடைய இன்செக்யூரிட்டியும், நம்மளுடைய வீக்னஸையும் அடுத்த மனிதர்கள் பயன்படுத்திடக் கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனா அதையும் மீறி அவங்கனால தாங்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும். ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல அடுத்த மனிதர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பார்த்து, அது மூலியமாவும் பீப்பிள ஜட்ஜ் பண்ணுவாங்க சிக்மா பீப்பிள். ஓஹோ! இவங்க இப்படிதான் இருக்காங்க போல இருக்கு. இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஒருத்தரோட வல்னரபிலிட்டி வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இல்ல ஒருத்தரோட வல்னரபிலிட்டிய பார்த்து பயப்படுறாங்க. இவங்க வந்து நாளைக்கு வந்து இவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னு சொல்லப்படுற விஷயத்த ஜட்ஜ் பண்ணிட்டு தான் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் நோட்டீஸ் அதர் பீப்பிள் வென் தே ஆர் ஸ்பீக் பேட் அபவுட் தேர் க்ளோஸ் ஒன்ஸ். இந்த க்ளோஸா இருக்கிற பீப்பிள பத்தி தப்பா பேசுற மனிதர்களும் சில பேர் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் கூட இருக்கும்போது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சொல்லிட்டு நெறைய அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறதா இருக்கலாம். அவங்க போன அப்புறமா வந்து அவங்கள பத்தி தப்பா பேசுறதா இருக்கலாம். இல்ல அவங்களோட குறைகள சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரியான மனிதர்கள் யாரோ அவங்களையும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவாங்க சிக்மா பீப்பிள். அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. பொதுவா வந்து இப்போ நம்ப ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கான்வர்சேஷன் வந்து நல்லா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறதுக்காக, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ பேச ஆரம்பிப்போம். நான் அன்னைக்கு அந்த டூர் போயிருந்தேன். அன்னைக்கு இந்த மாரிலாம் பண்ணேன். இந்த மூவி பார்த்தேன் சூப்பரா இருந்தது. இந்த ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் சூப்பரா அடிச்சது. இந்த மாரியான டாபிக்ஸ்லாம் பேசி, அந்த கான்வர்சேஷன இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயி, ஆப்போசிட்ல பேசுறவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைப்போம். ஆனா சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுல காமெடி வேணும், அதுல வந்து கொஞ்சம் தமாஷா இருக்கணும்ன்றதுக்காக, மத்த மனிதர்கள் கூட இருக்கிற மனிதர்கள பத்தி கிண்டலா பேசுறது, அவங்களோட இன்செக்யூரிட்டீஸ பத்தி அவங்க வந்து இவங்கள நம்பி சொல்லியிருப்பாங்க நெறைய விஷயம். எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாரி நான் இத ஃபேஸ் பண்றேன். இது என்னுடைய வீக்னஸா இருக்கு. இல்ல இந்த மாரியான இடங்கள்ல நான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொல்லப்படுறேன். பெர்சனலா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம். அவங்களுடைய விஷயங்கள ஷேர் பண்ணா, ஒரு அற்ப சிரிப்புக்காகவும், அற்ப சந்தோஷத்துக்காகவும் கூட நெருக்கமா இருக்கிற மனிதர்கள பத்தி மத்த மனிதர்கள் கிட்ட அவங்க இல்லாதபோது தப்பாவோ, இல்ல கிண்டலுக்காகவோ பேசிட்டு இருக்க மனிதர்கள பார்த்தா கொஞ்சம் உஷாரா ஜட்ஜ் பண்ணுவாங்க. புரிஞ்சுப்பாங்க. ஓஹோ! இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு மனிதர் கூட பழகுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கும்போது எப்படி பேசுறோமோ, அவங்க இல்லாதபோதும் அப்படியே பேசணும்னா, அதுதான் வந்து நமக்கும் நல்லது. அந்த கூட பழகுற மனிதருக்கும் நல்லது. நம்மள பத்தி நம்ம மேலயே நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரஷன் வரும். பரவால்லப்பா, நம்ம ஒரிஜினாலிட்டியா இருக்கோம். அவங்க இருக்கும்போதும் அப்படிதான் இருக்கும், இல்லாத போதும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா மாத்தி பேசுறதோ, இல்ல கிண்டலுக்காக பேசுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் மட்டும் இல்ல.
நார்மலா இருக்கிற ரொம்ப யோசிக்க முடியல, ரொம்ப பிஸியா இருக்கிற பீப்புள் கூட இந்த ஒரு ஆக்ட் மூலியமா டக்குன்னு அவங்க கான்ஷியஸா யோசிப்பாங்க. ஆஹா! இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மனிதர்கள் வந்து சிக்மா பீப்பிள் கண்ல பட்டாங்கன்னா கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் கிட்ட சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம் எங்க பீப்பிள ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வென் யூ ஆர் நாட் அக்செப்டிங் யுவர் ராங் இன் பிஃபோர் அதர்ஸ். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல வந்து அவங்க வெளிப்படுத்துற ஸ்கில்ஸா இருக்கலாம், ஆக்ஷனா இருக்கலாம். இப்போ நெறைய நேரத்துல வந்து தப்பே பண்ணாம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அது சத்தியமா முடியவே முடியாது. எல்லாருமே இங்க தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணாத மனிதனே கிடையாது. தப்பு பண்றவன் தான் மனிதன் சொல்லப்படுற மாரி, தப்பு பண்ணியே ஆவோம். யாருமே தப்பு பண்ணாம அங்க போமாட்டோம். அது எந்த இடத்துலயுமே, எந்த ஏரியா ஆஃப் லைஃபா இருந்தாலுமே கூட சரி, எங்கேயோ ஒரு இடத்துல கீழ விழுந்து தான் ஆகணும். கீழ விழுந்தா தான் மனுஷன். அப்ப கத்துட்டு தான் அவன் மேல முடியும். ஆனா இல்ல, நான் தப்பே பண்ணாத ஆளு, நான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பாவம் அவங்க பிரஷர சுமந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவேன். இந்த மாரி மனிதர்கள வந்து சிக்மா பீப்பிள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ அ எப்பா நீ தப்பா பேசிட்ட, தப்பா சொல்லிட்டன்னா, இல்ல நான் தப்பு கிடையாது. அவங்க சொன்னது தான் தப்பு, அங்க நடந்தது தப்பு, அந்த என்விரான்மென்ட் தப்பு, அவங்க சிஸ்டமே தப்புன்னு சொல்லிட்டு பேசுற பீப்பிள, அவங்கள டெஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக சிக்மா பீப்பிள் என்னைக்குமே வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹேண்டில் பண்ண முடியல பாருங்க. அந்த பிரஷர ஒருத்தர் நம்ம தப்பு சொல்லிட்டாங்கன்ற விஷயத்த ஹேண்டில் பண்ற அந்த ஒரு டேலண்டோ, குவாலிட்டியோ அவங்க கிட்ட இல்லாதத வந்து சிக்மா பீப்பிள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. 2 வார்த்தைகள் ஒரு மனிதர் ஏத்துக்க மறுத்தாங்கன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அந்த 2 வார்த்தைகள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "சாரி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு" சொல்லிட்டு ஒத்துக்கிற மறுக்கிற மனிதரும், அடுத்த பெர்சன் கரெக்ட்டா சொல்லும்போது, "கரெக்ட், கரெக்ட். நீங்க சொல்றது தான் கரெக்ட். நீங்க சொன்னது தான் பெர்ஃபெக்ட். நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, இந்த 2 வார்த்தைய உபயோகப்படுத்தலன்னா, அந்த மாரி மனிதர சிக்மா பீப்பிள் ஜட்ஜ் பண்றதுக்கான காரணம், லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரே லெவல்ல போகாது. ஒரே மாரி போற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஹைவேஸ்ல வந்து டிராவல் பண்ற மாரியான ஒரு விஷயம் லைஃப் கிடையாது. கரடுமுரடான பாதைகள் வரும், முட்டு சந்து வரும், சம்டைம்ஸ் பள்ளமேடு வரும். அப்ப இந்த மாரி மனிதர்கள கூட வச்சுக்கிட்டோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க ஏத்துக்க போறது கிடையாது. அவங்க சொல்றது தான் கரெக்ட்ன்னு சொல்லப் போறாங்க. அப்ப நம்ம பாதையில நம்மளால சீக்கிரமா டிராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்மூத்தாவும் டிராவல் பண்ண முடியாதுன்றதுக்காக, இந்த மாரி தங்களுடைய தவறுகள ஒத்துக்காத மனிதர்களையும் சிக்மா பீப்பிள் ஜட்ஜ் பண்ணிட்டு அப்புறம் தான் கிட்ட ரிலேஷன்ஷிப்ல சேர்த்துப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க அப்டின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வென் பீப்பிள் சேஞ்சிங் தேர் சைட் ஃபார் சிம்பிள் பெனிஃபிட்ஸ் ஆர் ஈஸி ஆர் ஃபாஸ்ட் பெனிஃபிட்ஸ் அப்டின்ற மாரி சொல்லலாம். இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு நட்புல பெனிஃபிட் இருக்கு. பேரண்டிங்ல பெனிஃபிட் இருக்கு. சம்டைம்ஸ் இது வந்து சாணக்கியர் சொல்றாரு. இது வந்து ஒரு கசப்பான உண்மை. இப்ப நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா, ஏதோ ஒரு பெனிஃபிட்காக பேசிட்டு இருக்கேன். நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும் இதுல. அப்ப இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு லாபத்த நோக்கி தான் ஓடும். அது வந்து நம்ம என்ன விஷயம் செஞ்சாலுமே, என்ன விஷயம் யோசிச்சாலுமே, ஓகே எனக்கு இதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? ஒரு பெனிஃபிட் இருக்கான்னு யோசிப்போம். ஆனா, இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக மட்டுமே சில விஷயங்கள யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்மளால வாழ முடியாது. வாழ்க்கை நம்மளுக்கு எதுவும் பெருசா தராதுன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து ஜெயிக்கிறதுக்காக குதிரை வேகத்துல ஓடணும். ஜெயிச்சதுக்கு அப்புறமா குதிரைய விட வேகமா ஓடணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த குதிரைய விட வேகமா ஓடணுன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறதுக்காக மட்டுமே இல்ல. ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய அந்த ஒரு டெவலப் ஆயிட்டே இருக்கும். 2வது ஓடுற குதிரைக்கு தான் மரியாதை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற கூட்டம், ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை, கொஞ்சம் நம்ம தோத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு இடத்துல நம்ம டவுன் ஆனா நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் டக்குன்னு மாறிட்டே இருக்காங்க. நம்ம ஜெயிக்கும்போது இருக்காங்க, டக்குன்னு நம்ம கொஞ்சம் டவுன் ஆகுறோம்னா, நம்ம கூட சப்போர்ட்டிவா இல்லாம டப்பால்னு எதிர்க்கட்சியில மாறுறாங்க. வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த மாரி மனிதர்களையும் சிக்மா பீப்பிள் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் கிட்ட சேர்த்துப்பாங்க. அதுக்காக நம்ம கூடயே ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். இன்னொருத்தர் கூடயே இருந்து நான் உனக்கே சேவகம் பண்ணணும் அப்டின்லாம் நான் சொல்ல வரல. ஜென்யூனா டெவலப் ஆயி அவங்கள வளர்த்துட்டு பெரிய ஆளா போறவங்க வேற. ஆனா ஒரு பெனிஃபிட்காகவே கூட இருந்து இவங்க டவுன் ஆகுறாங்களா டப்பு கட்சி மாறுற பீப்பிள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. இந்த அயன் அப்படின்னு சொல்லப்படுற மூவில கூட ஒரு டயலாக் ஒண்ணு வரும். சூர்யா சார் நடிச்ச மூவில கூட. அதுல வந்து வில்லன் சார் வந்து சூர்யா சாருடைய பிரபு சார பார்த்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதாவது சூர்யா சாருடைய பாஸ் தான் பிரபுவா இருப்பாரு. பிரபு சார பார்த்து வில்லன் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. "தாஸ், எங்க அப்பா தான் மார்க்கெட்ல நம்பர் 1 இருந்தாரு. அவர அடிச்சுட்டு நீ மேல வந்துட்டல்ல" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு வில்லனுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "அவன் எங்க என்ன அடிச்சுட்டு வந்தான்? ஒழுங்கா தொழில் பண்ணா மேல வந்துட்டான்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பிரபு சார் சொல்லுவாரு, "உடு சேட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு என்ன தெரிய போகுது? சின்ன பையன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்போ என்னதான் நம்ம வந்து பெரிய ஆளா இருந்தோம்னா, நம்பர் 1 பொசிஷன் சொல்லப்படுற விஷயத்த, உண்மையா உழைச்சு ஒரு சில பேர் மேல வருவாங்க. இந்த மாரி. சில பேர் வந்து நம்பர் 1 ஆவறதுக்காக சீட் பண்ணியோ, இல்ல வந்து கட்சி மாறியோ வரும்போது, அந்த மாரி மனிதர்கள பார்த்தா சிக்மா பீப்பிள் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் கிட்ட சேர்த்துப்பாங்கன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஜட்ஜ்மென்ட் அப்படி சொல்லப்படுற விஷயம் நம்ம பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
பெரிய தப்பான ஒரு வார்த்தை அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா வந்து ஜட்ஜிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு பெர்சன ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நான் பேசுவேன், ஜட்ஜ் பண்ணிட்டு தான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லப்படுறது தப்பு. அக்செப்ட் பண்ணணும். சுத்தி இருக்க மனிதர்கள வந்து அன்பால ஏத்துக்கிட்டு அவங்ககிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ப்ரோன்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ வச்சோ, ஒருத்தரோட ட்ரெஸ்ஸிங்க வச்சோ, ஒருத்தவங்க பேசுறத வச்சோ அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்ட். ஆனா உலகம் நம்பள செகண்ட் ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய பெர்சனாலிட்டி, அவுட்டர் பெர்சனாலிட்டியா இருந்தாலும் சரி, இன்னர் பெர்சனாலிட்டியா இருந்தாலுமே சரி. நம்மளுடைய ஃபைனான்ஷியல் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி தான் நம்மள வந்து ஒரு இடத்துல வைக்குது. ஓ! இதுதான் இவங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாரி இடத்துல இருக்கும்போது, நம்ம ஜட்ஜ் பண்ணாம ஒரு பெர்சன் கூட இருக்கிறோம், ஜட்ஜ் பண்ணாம ஒருத்தவங்கள வந்து அரவணைக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நல்ல விஷயமா இருந்தாலும், ஒரு சில பேர கொஞ்சம் க்ளோஸா உங்களுக்குள்ள மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் பண்ணி சேர்த்துக்கிறது தான் உங்களுக்கு சேஃப், உனக்கு நல்லது, உங்க ஹெல்த்துக்கு நல்லதுன்னு வடிவேலு சொல்லுவார்ல. அந்த மாரி நமக்கும் நம்மளுடைய ஃபைனான்ஷியல்க்கா இருக்கலாம், நம்ம பெர்சனல் பிரைவசியா இருக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ரொம்ப நெருக்கமா சேர்த்துக்கிற பீப்பிள கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறாங்க சிக்மா பீப்பிள்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.